சென்னை திருவொற்றியூரில் அடுத்தடுத்து இயங்கி வரும் பேப்பர் குடோன் உள்ளிட்ட குடோன்களில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிவர்மன் இணைப்பில் இருக்கிறார். மணிவர்மன், தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? அடுத்தடுத்த குடோன்களில் பரவாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சென்னை திருவொற்றியூரில் அட்டை மற்றும் பேப்பர் குடோனில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தானது அப்பகுதியை முழுவதுமே கரும்புகை சூழ்ந்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவொற்றியூர் துளசிராம் பகுதியில் செயல்பட்டு வந்த பேப்பர் குடோன் மற்றும் பழைய காரங்களை சேதப்படுத்தி உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் குடோன் மற்றும் அட்டை குடோன்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று காலை திடீரென்று தீ பற்றி எரிந்துள்ளது. இந்த தீயானது அட்டைகள் முழுவதும் நிறைந்திருந்ததனால் கரும்புகை சூழ்ந்து வான உயர பறந்து இருந்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். திருவொற்றியூர், மணலி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செல்வ பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனானது பழைய கார்களை சேதப்படுத்தி உதிரி பாகங்கள் விற்பனை செய்வது மற்றும் புதிய கார்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது மற்றும் பெரிய பேப்பர் பேரல்களை தயார் செய்து மற்ற நிறுவனங்களுக்கு அனுப்புவது உள்ளிட்ட பணிகள் இங்கே செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த குடோனில் தற்பொழுது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மலமளவன பரவியுள்ளது. அப்பகுதி முழுவதுமே கரும்புகையான சூழ்ந்துள்ளது. அடுத்தடுத்து இப்பகுதியில் துணி குடோன்கள், பேப்பர் குடோன்கள், பிளாஸ்டிக் குடோன்கள் என செயல்பட்டு வருகிறது. இந்த தீயானது மற்ற குடோன்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் குடிநீர் வாரிய லாரிகளும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் இந்த தீயானது தற்போது வரை கட்டுக்குள் அடங்கவில்லை. தீ முழுவதுமே கட்டுக்குள் அடங்கப்படாமல் இருக்கிறது. இந்த குடோனில் செல்வ பிரகாஷ் என்பதற்கு சொந்தமான இந்த குடோனில் பேப்பர் குடோன் மற்றும் அட்டை குடோனில் மட்டுமே 3 கோடிக்கு மேல் பொருட்களானது சேதமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் முதற்கட்டமாக தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.